மீனம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில உறவினர்களின் பொறாமை மற்றும் குறுக்கீடு காரணமாகவே அதிக வேதனைகள் ஏற்பட்டு வந்திருக்கும். மீனம் ராசியினருடைய அமைதியான வளர்ச்சியை கண்டு மிகவும் பொறாமைப்பட்டவங்க வேறு யாரும் இருக்க மாட்டாங்க. உங்களின் சொந்த உறவினர்கள் தான். நீங்கள் ஏழ்மையில அல்லது கஷ்டத்தில் இருந்த போதெல்லாமே உங்களை கண்டு கொள்ளாத இந்த உறவினர்கள் நீங்கள் உங்களின் சுய உழைப்பால கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி சமூகத்துல ஒரு நல்ல நிலையை அடையும் போதுதான் உங்களை கண்டு பொறாமைப்பட தொடங்கியிருந்திருப்பாங்க. உங்களுடைய குடும்பத்தின் உள்விவகாரங்களில் தேவையில்லாமலே தலையிட்டு நல்லுறவில் விஷத்தை கலப்பதுதான் அவங்களின் முக்கிய வேலையாகவே இருந்து வந்திருந்திருக்கும். உங்களுடைய பலவீனங்கள் எல்லாத்தையும் புரிந்து கொண்டு அதை மற்றவங்களிடம் பரப்பி உங்களின் பெயரை கெடுக்க முயன்றிருந்திருப்பாங்க. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலுமே குற்றங்களை கண்டுபிடிப்பதுமே உங்களின் வெற்றிகளை குறைத்து மதிப்பிடுவதும் அவங்களின் பழக்கமாகவே மாறி வந்திருந்திருக்கும். உங்களுடைய குடும்பத்துல சிறு சிறு பிரச்சனை வந்தால் கூட அதை ஓதி பெரிதாக்கி குடும்பத்தை பிரிப்பதில் அவங்க பெரும் மகிழ்ச்சி அடைந்திருப்பாங்க. சொந்தக்காரர்கள் தானே என்று நீங்கள் அவங்களை மதித்து வீட்டிற்கு அழைத்தால் உங்களின் பலத்தையும் பலவீனத்தையுமே நோட்டமிட்டு உங்களுக்கு எதிராகவே காய்களை நகர்த்தியிருப்பாங்க. உறவினர்கள் என்ற போர்வையிலே உலவிய இந்த நச்சு மனிதர்களின் குறுக்கீடுகளால் உங்களின் நிம்மதியும் குடும்ப அமைதியுமே பல முறை குறைந்து போயிருந்திருக்கக்கூடிய நிலையும் உங்களுக்கு ஏற்பட்டிருந்திருக்கும். உங்களுக்கு இயல்பாகவே நீங்கள் அமைதியான குணமும் பிறருக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் தான் கொண்டவங்களாக குறிப்பீங்க. ஆனால் உங்களை நாடி வரக்கூடிய உறவினர்களை ஒருபோதுமே நீங்கள் வெறுப்பதில்லை. முடிந்தவரை உதவி செய்து குடும்ப உறவுகள் எப்போதும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றே நீங்கள் விரும்புவீங்க. ஆனால் வாழ்க்கையின் சில கட்டங்களில் நல்ல மனதோடு நடந்து கொண்ட இவங்களுடைய செயல்களை தான் சில தவறாக புரிந்து கொண்டிருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில அன்பாக பேசியதையும் உதவியாக இருந்ததையுமே கூட நீங்கள் பொறாமையின் பார்வையாலே பார்த்திருப்பாங்க. இதனாலவே தேவையற்ற குற்றச்சாட்டுகளும் மன வருத்தங்களும் குடும்பத்துல சிறிய பிரச்சனைகள் பெரிதாக மாறிய சம்பவங்களுமே உங்களுக்கு நடந்திருக்கக்கூடும். ஒரு காலத்துல நீங்கள் எந்த எதிர்ப்பும் இல்லாமல் உறவினர்களுக்கு பல உதவிகளை செய்து வந்திருப்பீங்க. நல்ல நேரத்திலையும் கஷ்டமான காலங்களிலுமே அவங்களோடு தோளோடு தோள் நின்றிருப்பீங்க. ஆனால் அதே உறவினர்களுடைய சிலர் இவங்களுடைய முன்னேற்றத்தையும் நல்ல பெயரையுமே பார்த்து மனசுல பொறாமையும் வளர்த்திருப்பாங்க. நேர்ல அன்பா பேசியவங்க கூட மறைமுகமா தவறான கருத்துக்களையும் பரப்பியிருப்பாங்க. ஒருவர் சொன்ன வார்த்தையை மற்றவரிடம் மாற்றி கூறி குடும்பத்துல குழப்பத்தையும் உருவாக்க முயன்றிருந்திருப்பாங்க. உங்க வாழ்க்கையிலேயேவும் உங்களுக்கு நீங்கள் அமைதியான வளர்ச்சியை கண்டு உங்களுக்கு மிகவும் பொறாமைப்பட்டவங்க வேறு யாரும் இருந்திருக்க மாட்டாங்க வெளியே இருந்து. அது உங்களின் சொந்த உறவினர்களாக தான் இருந்திருப்பாங்க உங்க வாழ்க்கையில. ஏன்னா நீங்க ஏழ்மையிலையும் கஷ்டத்துலையும் இருந்த போதெல்லாமே உங்களை கண்டு கொள்ளாத அந்த உறவினர்கள் எல்லாருமே நீங்க உங்களுடைய சுய உழைப்பால கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற சமூகத்துல தான் ஒரு நல்ல நிலையை அடையும் போதெல்லாமே உங்களை கண்டு பொறாமைப்பட தொடங்கி வந்திருப்பாங்க. உங்களுடைய பலவீனங்களையும் புரிந்து கொண்டு அதை மற்றவங்களிடம் பரப்பி உங்களுடைய பெயரை கெடுக்கக்கூடிய முயன்று வந்திருந்திருப்பாங்க. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலையுமே குற்றங்களையும் கண்டுபிடிப்பாங்க. உங்களுடைய வெற்றிகளை குறைத்து மதிப்பிடுவதும் அவங்களுடைய பழக்கமாகவே மாறி வந்திருந்திருக்கும். உங்களுக்கு சொந்தக்காரர்கள் தானே என்று நீங்கள் அவங்களை மதித்து வீட்டிற்குள்ள அழைத்தீங்கன்னா உங்களுடைய பலத்தையும் பலவீனத்தையுமே நோட்டமிட்டு உங்களுக்கு எதிராகவே காய்களை நகர்த்தக்கூடிய இருந்திருப்பாங்க. இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில் நேரிட்டு வந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்து கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றன. வியாழக்கிழமை ஒரு வழிபாடு பலனை தர உள்ளன. உங்களுக்கு எண்ணிய காரியங்கள் அனைத்துமே தரங்கள் இன்றி நிறைவேறவும் குறைவின் பூரண அருள் எப்போதும் உங்கள் பக்கத்திலேயே இருக்கவுமே வியாழக்கிழமை தோறும் நீங்கள் செய்யப்படக்கூடிய ஒரு வழிபாடுதான் உங்களுக்கு பேரருளை அள்ளித்தர உள்ளன. வியாழக்கிழமைகள்ல அதிகாலையில் எழுந்து நீராடி மஞ்சள் நிற ஆடை அணிந்து வீட்டில் விளக்கேற்றி குரு பகவானை நினைத்து தியானிப்பது விசேஷமானது. உங்களுக்கு அருகில் உள்ள சிவன் கோவில்களுக்கு சென்று தட்சிணாமூர்த்தி பகவானுக்கு கொண்டைக்கல்லை மாலை சாற்றி முல்லை மலர்களால் அர்ச்சனை செய்தும் நெய் தீபமேற்றி வழிபடுவது
வழிபாடு செய்வது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல சகல தோஷங்களையும் போக்கக்கூடியது. குரு கவசம் அல்லது குரு ஸ்தோத்திரம் பாராயணம் செய்வதுதான் உங்களுடைய மனதிற்குள் ஏற்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்களை எல்லாத்தையும் அனைத்து நேர்மறை ஆற்றலையும் அதிகரிக்க உள்ளன. நீங்கள் செய்யக்கூடிய இந்த எளிய ஆனால் சக்தி வாய்ந்த வழிபாடுகள் உங்களுடைய விதியின் தீவிரத்தை குறைத்து குருவின் பரிபூர்ண கரகங்களையும் உங்கள் தலைமையிலே வைத்து பாதுகாக்கக்கூடிய அரணாகவே உங்களுக்கு மாறக்கூடிய அமைப்பாக உள்ளன. உங்களுடைய ராசியின் அதிபதியாக விளங்கக்கூடியவர்தான் குரு பகவான். ஞானம் குரு பகவானுடைய ஞானம், அதிர்ஷ்டம், செல்வம், நல்ல வழிகாட்டுதல், குடும்ப நலம் மற்றும் ஆன்மீக உயர்வை அருள் புரியும் தெய்வமாக கிரகமாக ஜோதிடத்தில் போற்றப்படுகிறார். கடந்த காலங்களில் நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலுமே சில காரியங்களில் தாமதமானதாலும் எதிர்பார்த்த பலன் கிடைக்காததாகவும் தோன்றிருக்கலாம். ஆனால் இனி வரப்போகும் காலங்களில் குரு பகவானுடைய அருள் பார்வை உங்களுடைய வாழ்க்கையில படிப்படியாக அதிகரித்து முடங்கியிருந்த பல நல்ல காரியங்கள் மீண்டுமே நகர தொடங்க உள்ளன. குறிப்பா வியாழக்கிழமைகள்ல பக்தியுடனும் குரு பகவானை வழிபடுவது மன உறுதியையும் வாழ்க்கையில நல்ல மாற்றங்களையும் ஏற்படுத்த உள்ளன. வியாழக்கிழமைகள்ல அதிகாலையில இருந்து மனதை அமைதிப்படுத்தி விட்டு இறைவனை நினைத்து நீங்கள் பிரார்த்தனை செய்வது உங்களின் எண்ணங்கள்ல தெளிவையும் ஏற்படுத்தக்கூடும். குரு பகவானுக்கு மஞ்சள் நிற ஆடை, மஞ்சள் மலர்கள், கொண்டைக்கல்லை அல்லது மஞ்சள் நிற நெய்வேத்தியம் போன்றவற்றை நீங்கள் பக்தியுடன் சமர்ப்பித்து வழிபடுவதால் ஆன்மீக திருப்தியும் அளிக்க உள்ளன என்று கூறப்படுகிறது ஜோதிடத்தில். இது வெறும் சடங்காக இல்லாமல் ஒரு நல்ல சிந்தனை, பொறுமை, நம்பிக்கை ஆகியவற்றை வளர்க்கக்கூடிய ஒரு ஆன்மீக பயிற்சியாகவும் உங்களுக்கு விளங்க உள்ளன. நீங்கள் என்ற காரியங்கள்ல அனைத்தையுமே தடங்கள் இல்லாமல் நிறைவேறக்கும் குருவோட பூர்ண அருள் எப்போதுமே உங்க பக்கத்தில் இருக்கிறது. நீங்கள் வியாழக்கிழமை தோறும் செய்யப்படக்கூடிய குரு வழிபாடுதான் உங்களுக்கு பேரருளை அள்ளித்தர போகக்கூடியது. நீங்கள் வியாழக்கிழமைகள்ல அதிகாலையில எழுந்து நீராடி விட்டு மஞ்சள் நிற ஆடைகளை அணிந்து கொண்டு வீட்டில் விளக்கேற்றி குரு பகவானை நினைத்து நீங்கள் தியானிப்பது விசேஷமான ஒரு நாளாகவே உங்களுக்கு அமையும். அருகிலுள்ள நீங்கள் சிவன் கோவில்களுக்கு சென்று தட்சிணாமூர்த்தி பகவானுக்கு வந்து கொண்டைக்கல்லை மாலையும் சாற்றி முல்லை மலர்களால் நீங்கள் அர்ச்சனை செய்து நெய் தீபமேற்றி வழிபட்டு செய்வதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள சகல தோஷங்களை போக்கக்கூடிய நாளாகவும் அமையும் உங்களுக்கு. அதுவும் கூடவே நீங்கள் செய்யக்கூடிய எளிய ஆனால் சக்தி வாய்ந்த வழிபாடுகள் எல்லாமே உங்களுடைய விதியின் தீவிரத்தை எல்லாமே குறைத்து குருவின் பரிபூர்ண கரகங்களை உங்கள் தலைமையில் வைத்து பாதுகாக்கக்கூடிய அரணாகவே உங்கள் வாழ்க்கையில மாறும். உங்களுக்கு உங்கள் ராசியினுடைய அதிபதியாக விளங்குபவர் குரு பகவான். அவருடைய ஞானமும் அதிர்ஷ்டமும் செல்வம் எல்லாமே உங்களுக்கு வர வேண்டும் என்பதாலே நீங்கள் வியாழக்கிழமைகளில் காலையில் எழுந்து மனதை அமைதிப்படுத்தி கொடுத்து இறைவனை நீங்கள் நினைத்து பிரார்த்தனை செய்வதுதான் உங்களுடைய எண்ணங்கள்ல தெளிவையும் ஏற்படுத்தக்கூடும். குரு பகவானுக்குரிய மஞ்சள் நிற ஆடையும் மஞ்சள் மலர்களால் ஏன் கொண்டைக்கல்லையோ அல்லது மஞ்சள் நிற நெய்வேத்தியம் போன்றவற்றையே நீங்கள் பக்தியுடன் சமர்ப்பித்து வழிபடுவதனால் உங்களுடைய ஆன்மீக திருப்தியை அளிக்கக்கூடியும். இது வெறும் சடங்காக இல்லாமல் நல்ல சிந்தனை, பொறுமை, நம்பிக்கை ஆகியவற்றை வளர்க்கக்கூடிய ஒரு ஆன்மீக பயிற்சியாகவே உங்களுக்கு அமையும். இவை அனைத்துமே இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலே வைத்து பாதுகாக்கக்கூடிய அரணாகவே உங்களுக்கு மாறக்கூடிய அமைப்பாக உள்ளன. உங்களுடைய ராசியின் அதிபதியாக விளங்கக்கூடியவர்தான் குரு பகவான். ஞானம் குரு பகவானுடைய ஞானம், அதிர்ஷ்டம், செல்வம், நல்ல வழிகாட்டுதல், குடும்ப நலம் மற்றும் ஆன்மீக உயர்வை அருள் புரியும் தெய்வமாக கிரகமாக ஜோதிடத்தில் போற்றப்படுகிறார். கடந்த காலங்களில் நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலுமே சில காரியங்களில் தாமதமானதாலும் எதிர்பார்த்த பலன் கிடைக்காததாகவும் தோன்றிருக்கலாம். ஆனால் இனி வரப்போகும் காலங்களில் குரு பகவானுடைய அருள் பார்வை உங்களுடைய வாழ்க்கையில படிப்படியாக அதிகரித்து முடங்கியிருந்த பல நல்ல காரியங்கள் மீண்டுமே நகர தொடங்க உள்ளன. குறிப்பா வியாழக்கிழமைகள்ல பக்தியுடனும் குரு பகவானை வழிபடுவது மன உறுதியையும் வாழ்க்கையில நல்ல மாற்றங்களையும் ஏற்படுத்த உள்ளன. வியாழக்கிழமைகள்ல அதிகாலையில இருந்து மனதை அமைதிப்படுத்தி விட்டு இறைவனை நினைத்து நீங்கள் பிரார்த்தனை செய்வது உங்களின் எண்ணங்கள்ல தெளிவையும் ஏற்படுத்தக்கூடும். குரு பகவானுக்கு மஞ்சள் நிற ஆடை, மஞ்சள் மலர்கள், கொண்டைக்கல்லை அல்லது மஞ்சள் நிற நெய்வேத்தியம் போன்றவற்றை நீங்கள் பக்தியுடன் சமர்ப்பித்து
வழிபடுவதால் ஆன்மீக திருப்தியும் அளிக்க உள்ளன என்று கூறப்படுகிறது. ஜோதிடத்தில் இது வெறும் சடங்காக இல்லாமல் ஒரு நல்ல சிந்தனை, பொறுமை, நம்பிக்கை ஆகியவற்றை வளர்க்கக்கூடிய ஒரு ஆன்மீக பயிற்சியாகவும் உங்களுக்கு விளங்க உள்ளன. நீங்கள் என்ற காரியங்கள்ல அனைத்துமே தடங்கள் இல்லாம நிறைவேறக்கும் குருவோட பூர்ண அருள் எப்போதுமே உங்க பக்கத்தில் இருப்பதற்கு நீங்கள் வியாழக்கிழமை தோறும் செய்யப்படக்கூடிய குரு வழிபாடுதான் உங்களுக்கு பேரருளை அள்ளித்தரப் போகக்கூடியது. நீங்கள் வியாழக்கிழமைகள்ல அதிகாலையில எழுந்து நீராடி விட்டு மஞ்சள் நிற ஆடைகளை அணிந்து கொண்டு வீட்டில் விளக்கேற்றி குரு பகவானை நினைத்து நீங்கள் தியானிப்பது விசேஷமான ஒரு நாளாகவே உங்களுக்கு அமையும். அருகிலுள்ள நீங்கள் சிவன் கோவில்களுக்கு சென்று தட்சிணாமூர்த்தி பகவானுக்கு வந்து கொண்டைக்கல்லை மாலையும் சாற்றி முல்லை மலர்களால் நீங்கள் அர்ச்சனை செய்து நெய் தீபமேற்றி வழிபட்டு செய்வதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள சகல தோஷங்களை போக்கக்கூடிய நாளாகவும் அமையும் உங்களுக்கு. அதுவும் கூடவே நீங்கள் செய்யக்கூடிய எளிய ஆனால் சக்தி வாய்ந்த வழிபாடுகள் எல்லாமே உங்களுடைய விதியின் தீவிரத்தை எல்லாமே குறைத்து குருவின் பரிபூர்ண கரகங்களை உங்கள் தலைமையில் வைத்து பாதுகாக்கக்கூடிய அரணாகவே உங்கள் வாழ்க்கையில மாறும். உங்களுக்கு உங்கள் ராசியினுடைய அதிபதியாக விளங்குபவர் குரு பகவான். அவருடைய ஞானமும் அதிர்ஷ்டமும் செல்வம் எல்லாமே உங்களுக்கு வர வேண்டும் என்பதாலவே நீங்கள் வியாழக்கிழமைகளில் காலையில் எழுந்து மனதை அமைதிப்படுத்தி கொடுத்து இறைவனை நீங்கள் நினைத்து பிரார்த்தனை செய்வதுதான் உங்களுடைய எண்ணங்கள்ல தெளிவு